சல்லையான வணக்கம் மக்களே. இப்போ காலையிலேருந்து இது தேங்காய் உரிச்சிட்டு இருந்துக்கேன். காலையில் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த விரல் காயத்தோடு தான் அந்த 3 விரல்லையும் டாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இதுலேயும் இருக்குது, கட்டை விரல்லையும் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த காயத்தோடு தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே உரிச்சிருப்பேன். இது பட்டை தேங்காய்னால லேட்டாகுது. இதே பச்சை தேங்காய்னா விறுவிறுன்னு உரிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துட்டு தான் தேங்காய் கடந்துச்சு. இங்கே தான் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். முட்டை கடந்துச்சு. இப்போ இங்கே எடுக்கும்போது அவ்வளோ பெரிய நெட்வாக்கல்லி கண்ணக்கரையர்னு வந்தாப்புல. சரி, அதான் உங்கள்கிட்ட காம்பவுண்ட். இப்போ இவ்வளோ தூரம் தேங்காய்லாம் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50 தேங்காவுக்கு எடுத்துட்டேன். எடுத்து வெளியில் போட்டேன். இதை உரிக்க போகிறேன். இப்போ அது நெட்வாக்கல்லி உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப எடுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, 80, 100 கிட்ட உரிச்சிருக்கேங்க. 100க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோடு தான், இந்த வலியோடு தான் உரித்தது. பார்ப்போம். கையை பிடிச்சி உரிக்க முடியல, அதான் ஒன்று. இல்லாட்டினா இன்னும் ஃபாஸ்ட்டாக உரிச்சிருப்பேன். இப்போ இனிமேல் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு உரிப்போம். இந்த கரண்ட்டு இன்னும் வந்ததுனால அந்த சவுண்டு அந்த பைப் லைனில். காலையிலேருந்து உரிச்சிட்டேங்க. நெருக்கி எனக்கு தெரிஞ்சு 200 தேங்காவுக்கு வந்திருக்கலாம். இதே விரலோட தான், இந்த காயத்தோடு தான். இங்கே நம்ம அப்படியே குத்துனுச்சு. அதே வலி உயிர் போயிடுச்சு கட்டை விரலில். ஸோ தான் உரிச்சிருக்கேன். பார்ப்போம். நம்ம கடமையாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே லாஸ்ட்டாக இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வட்டாக இருக்குது. அது வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அங்கே நட்டுவாக்களி போணுச்சு. அது இந்த பைப்புக்குள்ளே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஒரு சாக்கு எடுத்தேன். அதில் வெறும் அப்படியே எலி குஞ்சாக கிடந்துச்சு. அதனால் எடுத்து அங்கிட்டே வச்சுட்டேன். நைட்டு எலி தூக்கிட்டு போட்டுணும். இப்போ இதுக்குள்ளே கலைச்சோம்னா ஒன்று ஸ்னேக் இருக்கணும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த தேங்காய் கிடந்துச்சு. அதனால் இருக்காது, பெரிய ஸ்னேக்கெலாம் இருக்காது. இருந்தால் குட்டி ஸ்னேக் ஏதாச்சும் வளலை பாம்பு இது மாதிரியே தான் இருக்கலாம். இப்போ இந்த நட்டுவாக்கல்லி இந்த பைப்பு, கருப்பு பைப்பு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் போயிருக்கணும். இப்போ நான் அதை கலைக்க போகிறேன். பார்ப்போம். இவ்வளோ தூரம் மணி 5 ஆயிடுச்சு. உரிச்சிட்டேன், ஓரளவு உரிச்சிட்டேன். ஒரு 50 தேங்காய் போல் திரும்ப பதியம் போடுறதுக்கு இங்கே எடுத்து போட்டிருக்கேன். அந்த கடைக்கு பாருங்கள், நல்ல தேங்காவாக இருக்குது. இது பதியம் போடுறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 60 புல்ல போட்டிருக்கோம். 52 வரையிலும் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 7, 8 இருக்குது. இது பதியம் போட்டுட்டு அந்த 8 புல்ல அங்கே இருக்குது. 7 புல்ல பதியம் போட்டுட்டு இப்போ 50 புள்ளையும் பதியம் போட்டு அதில் எதுவும் இழந்துச்சுன்னா திரும்ப போடுறதுக்காண்டி தான். சரி, இப்போ இந்த இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த லாஸ்ட்டாக எடுக்க போகிற இந்த தேங்காவில் என்ன, இந்த முக்கத்தில் அரசில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கலப்பை சீர் பண்ணோம். கலப்பை கொஞ்சம் சரியில்லாமல் போது மாடில் ஏர் ஓட்டி கடலரிசிலாம் போட்டோம். இப்போ கலப்பை சீர் பண்ணதுலேருந்து அப்படியே இருக்குது. செவுத்தில் சாத்தின அப்படியே இருக்குது. கொழுவெல்லாம் கழட்டி வச்சுருக்கோம். இதானங்க நம்ம பாரம்பரியம், ஏர் ஓட்டுறது. பார்ப்போம். இப்போ இந்த அரசில் கலைக்கிறேன் என்ன எப்படின்னு பார்ப்போம். குச்சி எடுத்தாச்சு. ஏன் சோப்பு டப்பா காணும்னு பார்த்தேங்க. அது எங்கே இழுத்து கொண்டு அதை திறந்து அதில் உள்ள சோப்பே தின்றுச்சுங்க. இது எப்படி தான் இது எலியெல்லாம் இப்படி பண்ணணும்னு தெரில. ஓகே, பார்ப்போம். ஓரளவு எடுத்துட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். லைட் அடித்து பார்த்தா தான் தெரியும். நான் சொன்ன மாதிரி இதில் பாம்பு இருக்குங்க. ஒரு பாம்பு ஒன்று தெரியுதுங்க. லைட்டு தான், வெளிச்சம் இல்லை. பாம்பு தான் நினைக்கிறேன். இல்லை பல்லியான்னு தெரில. இன்னும் ஏதோ திங்குது. பார்ப்போம். என்னவா இருந்தாலும் கிளச்சி தானே ஆகணும். வெற்றிவேல் முருகனுக்கு பாம்பு இருக்கக்கூடாது. பாம்பு மூஞ்சி மாதிரி தெரியல, ஆனால் ஏதோ தின்னு முழுங்குது அது. ஏதோ முழுங்குது.
காணுமே. இருந்துச்சு, முழுங்குனுச்சு. இப்போ ரெண்டும் போயிட்டா. அப்பா இப்போலாம் அடைச வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் வராமல் என்ன பண்ண பூச்சிப்பட்டு. இப்போ தலையை பார்த்தேனே. உள்ளே போயிடுச்சா? பைப்பு உள்ளே எதுவும் போயிடுச்சா? பைப்பு கீழே எதுவும் போய் கிடக்குமா? உடம்பே தெரியலையே. சரி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அது வந்து பள்ளி தான் இருந்திருக்கு லாஸ்ட்டாக. அந்த பள்ளியும் ஓடி போச்சு, மரப்பள்ளி. இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்க தேங்காய் அவ்வளோதான். இதை உரிச்சிட்டேன்னா போகலாம். மணி தான் 5:45 ஆயிடுச்சு. அவ்வளோதான் உரிச்சிருக்கேன். இதை உரிச்சிட்டு தான் கடலை களை பறிக்கிறது, கூலி ரெடி பண்ணணும். அது பதியம் போடணும் இந்த தோப்புக்குள்ளே போடுறதுக்கு. சரி இப்போ வேணால் இதே விரல் தான் பார்த்துங்க. அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த புண்ணெல்லாம். அது ரொம்ப வலி, ஒன்றும் சொல்ல முடியலை. இதில் போய் நறுக்குன்னு குத்துனுச்சு, சுளீர்னு எரிஞ்சிச்சு. காலையில் பழையது குடித்தேன், அதுக்கு துவையல் தொட்டுக்கும் போது அப்பயும் எரிஞ்சிச்சு. அப்புறம் காஃபியும் பிஸ்கட்டுன்னு நினச்சி தின்னேன். இனிமேல் நைட்டு தான் சாப்பாடு. இப்போ சரி உரிக்கிறேன். திரும்ப காலையில் எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரில. இப்போ உரிக்கிறேன் பாருங்கள். ஒரு தேங்காய் எடுத்தேன், அதுக்குள்ளேயே ஒரு கால் வந்துருச்சு. சரி ஓகே, அப்படியே பாருங்கள் உரிக்கிறத. போதும்னு நினைக்கிறேன். 3 தேங்காய் போல் 3 அளவு உரிச்சிட்டேன். இது மாதிரி தாங்க உரிச்சு போட்டேன். இன்னும் ஒரு 15-20 தேங்காய்க்கு மேலே இருக்கும். உரிச்சிட்டு நாளைக்கு உடச்சி போட்டு வெயிலில் 2 நாள் காய வச்சுட்டு, முன்னாடி நான் விற்கும்போது 210 ரூபா கிலோ விற்றுச்சு கொப்பரை. இப்போ எவ்வளோன்னு தெரில. கொட்டாச்சி 20 ரூபா விற்றுச்சு. சரி பார்ப்போம். இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் மக்களே. சந்தோஷம். வணக்கம். சொல்லையான வணக்கம் மக்களே. இப்போ தேங்காயெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று உரித்ததை உடச்சி இங்கே காய வைக்கிறோம் கொப்பரை. இது விரல் அந்த காயத்தோடு தான். இங்கே ரொம்ப இதாக இருந்துச்சு, அதனால் இது போட்டாச்சு. டேப் போட்டுட்டேன்.